இந்த வீடியோவில் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ், இன்கம் சர்டிஃபிகேட்டை எப்படி ஈஸியாக கொஞ்ச நாள்லேயே எப்படி வாங்கலாம் அப்படின்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேன் நம்பர்ன்றது ஒன்று முக்கியம். இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனாலே கேன் நம்பர் முக்கியம். கேன் நம்பர்ன்றது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லைனா இ-சேவை சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தாலோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது கேன் நம்பர் கேட்டிருக்கும். ஸோ அந்த கேன் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கேன் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னா இந்த போர்ட்டல் காட்டுது இல்லையா, இதில் வந்து ஆதார் நம்பர்னு காட்டுதில்ல, அந்த ஆதார் நம்பரில் கேண்டிடேட் யார் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேன் நம்பர் என்னன்றது இதிலே வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்காம எடிட் கேண்டிடேட்டில் போய் உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், மற்ற டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் இனிஷியல் மாறாமல் இருந்திருக்கும், இனிஷியல் வந்து மாறி இருந்திருக்கலாம், நேமில் வந்து ஸ்பெல்லிங் மாறி இருக்கலாம், அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் எடிட் கேண்டிடேட்ஸில் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேனில் கொடுத்தது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு கீழே இங்கேருந்து தான் நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். இதில் வந்து நேம், ஏஜ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த சைடு தமிழ்லையும் அந்த சைடு இங்கிலீஷ்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற வரைக்கும் மிகப்பெரிய தப்பு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அக்கா, நீங்கள் அப்படின்னு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தான் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும்னா உங்களோட டீட்டெயில்ஸு செல்ஃபோன்னு சொல்லி போட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். உங்களோட அம்மா, அப்பா, அக்கா எல்லாரோட டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். இங்கே எல்லாரும் நான் சொல்கிறது யார் யாருன்னா ரேஷன் கார்டில் மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா, அத்தனை பேரையுமே இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு தானே நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, ஸோ உங்கள் பேர் மட்டும் போதும் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, இல்லைனா டிலே ஆகும். ஸோ ரேஷன் கார்டில் யார் யார் நேம்லாம் இருக்கும் எல்லார் நேமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களோட ஏஜ், உங்களோட ரிலேஷன்ஷிப் யார், அவங்களோட நேம் என்ன, அவங்க உங்களை என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் அப்படின்னா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு என்ன வந்திருக்குன்றதை பார்த்து அங்கே சேலரி ஸ்லிப்பு கொடுங்க. மந்த்லி சேலரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மந்த்லி சேலரி என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆனுவல் இன்கம் என்னன்றது போயிடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து மதருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மதரோட ஏஜ், ரிலேஷன்ஷிப் போட்டுட்டு அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது அவங்க வந்து எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு. இதுவே நீங்கள் செல்ஃப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே ரேஷன் கார்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி இல்லைனா ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, அப்புறமேட்டு செல்ஃப் டெக்ளரேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து அப்ளிகண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 50 KBக்குள்ளே இருக்கணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுளில் போய் ஆன்லைன் ஃபோட்டோ ரெடியூசர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க்கில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு 50 KB வர்றது மாதிரி வந்துட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். டாக்குமெண்ட் நம்பரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் 1 அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ அப்படின்னு கூட எழுதலாம். அது ஒரு விஷயம் இல்லை. செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அடாப்ட் ஸ்கேனரில் போய் போனீங்கன்னா ஆன்லைன் PDF எடிட்டர்னு ஃபஸ்ட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் மோடு ₹60 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் போங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேக் பேமெண்ட் போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் கார்டு, QR, UPI நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஈஸியோ அதை நீங்கள் பின் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் ஸ்டேட்டஸில் போய் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா டிரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இது உங்களுக்கு SMS-லேயும் வந்திருக்கும், நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட்லேயும் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் அதோட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இதோட ஸ்டேஜஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த காட்டுது இல்லையா, ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு VAOன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VAOட்ட இருக்கும், அதுக்கப்புறம் RI கிட்ட வரும், அதுக்கப்புறம் தாசில்தார். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வேரி ஆகும். ஸோ இவங்க எல்லாரும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் குயிக்காக பண்ணணும் அப்படின்னா உங்களோட VO நம்பரோ இல்லைனா VO ஆஃபீஸ் போய் அவங்க நம்பர் எடுத்து இல்லை ஆன்லைன் கூட அவைலபிளாக இருக்கும். அந்த நம்பர் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும், கைண்ட்லி ப்ளீஸ் அப்ரூவ் குயிக்லின்ற மாதிரி ஒரு ஹம்பிளான ஜென்ரல் மெனு கொடுத்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உடனே வந்து
வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 2 டேஸில் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னும் போது நான் என்னோட ஆர்ஐ நம்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணதும் அவங்க உடனே அப்ளை பண்ணாங்க. எனக்கு 2 டேஸில் எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ஸோ வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். இல்லைனா அவங்க வந்து சிஸ்டமில் வந்து அவங்க வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு குயிக்காக வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்கலாம். ஸோ தட்ஸ் இட்.